அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும். செட்டிநாடு உப்பு கறி போல தான் இதுவும். சின்ன வெங்காயம் ஒரு 20 ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்தா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 15 காஞ்ச மிளகாய் விதை நீக்கி எடுத்துக்கணும். குண்டு மிளகாய் இருந்ததுன்னா குண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம், அதான் சீக்கிரம் உடஞ்சி கரையும். இந்த மிளகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கீறிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் சீக்கிரம் சிக்கனோட சேர்ந்து உடஞ்சி வேகும். ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு 1-2 நச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்காமையும் செய்யலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். நல்லா கண்ணாடி போல் வதங்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்து வதக்கலாம். இஞ்சி பூண்டு வேணா சேர்த்துக்கலாம். 1-2 நச்சுட்டு சேர்த்தா போதும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அரைத்தர அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ மூடியை வச்சு மூடி மிதமான தீயில வேக விடலாம். ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையிடையே கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி வரணும். மிளகாயெல்லாம் உடஞ்சி நல்லா சேர்ந்த மாதிரி வரும். அப்போ இறக்கிடலாம். இந்த பதத்தில் இறக்குனீங்கன்னா சாதத்தில் பெசரி சாப்பிட நல்லாயிருக்கும். தொட்டுக்கா கொஞ்சம் வரன்னு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பரட்டிட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை அதிகமாக வச்சு கிளறினீங்கன்னா சீக்கிரம் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். நான் கொஞ்சம் பதமாகவே எடுத்துக்கிறேன். அடுப்பை பண்ணிடலாம். இப்போ சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுவையாக இருக்கும். கொஞ்சம் கிரேவி கலந்த மாதிரி எடுத்துக்கணும்னா சாதத்தில் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.